நீலகிரியில் வேட்புமனு தாக்கல் செய்ய பேரணியாக சென்ற அதிமுக மற்றும் பாஜகவினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் காவல்துறையினர் தடியடி நடத்தினர். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் எல் முருகன் மற்றும் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்ய ஆட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக சென்றனர். அப்போது பாஜக மற்றும் அதிமுக தொண்டர்கள் மாறி மாறி கோஷங்களை எழுப்பினர். இந்த பேரணி தீயணைப்புத்துறை அலுவலகம் முன்பு சென்று கொண்டிருந்த போது பாஜக பிரச்சார வாகனத்தின் ஓட்டுநரை அதிமுகவினர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இரு கட்சி தொண்டர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தள்ளுமுள்ளு உண்டானது. இந்நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் இரு தரப்பினர் மீதும் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இதையடுத்து தடியடி நடத்திய காவல்துறையை கண்டித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் வேட்பாளர் எல் முருகன் ஆகியோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக தொண்டர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியது பெரும் கண்டனத்திற்குரியது என்றார். மேலும் தடியடி நடத்திய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீது சென்னையில் தேர்தல் நடத்தும் ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதெல்லாம் நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு. ஒரு ஜனநாயகத்துல வேட்புமனு தாக்கல் செய்யறப்ப இவ்வளவு பெரிய கூட்டம் வரும் பொழுது அதை காவல்துறை இன்னும் கொஞ்சம் பொறுமையாக கண்ணியமாக பேசி ஒரு ஜனநாயகத்துல பேசி அதை சரி பண்ணிடுவாங்க. நேரடியா அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளரை களத்துல குதிச்சு லத்தி சார்ஜ் பண்ணி இவ்வளவு பெரிய பிரச்சனையை காவல்துறை உருவாக்கி விட்டார். அதனால் நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் காவல்துறையை கண்டித்து அங்கேயே உட்கார்ந்து தர்ணா பண்ணி கிட்டத்தட்ட அது ஒரு மணி நேரம். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக வேட்பாளர் எல் முருகன், நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து வரும் மனித விலங்குகள் மோதலுக்கு தீர்வு காண முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் 2G வழக்கை தற்போது உயர்நீதிமன்றம் மறு விசாரணைக்கு எடுத்திருப்பதாகவும் இந்த விசாரணையின் தீர்ப்பு விரைவில் வரலாம் எனவும் தெரிவித்தார். அனிமல் கான்ஃபிளிக்ட் அதுக்கும் ஒரு தீர்வு காண்பதற்கு சொல்லியிருக்கிறோம். ஊட்டியை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல தொழில் வளர்ச்சி அடைந்த பகுதியாக வர வேண்டும். 2G உங்களுக்கு தெரியும், 2Gயினுடைய வழக்கு சுப்ரீம் நம்மளுடைய ஹைகோர்ட்ல விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை அது ஜட்ஜ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அவங்க இந்த வழக்கு இதில் முகாந்திரம் இருக்கிறது. அதனால இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுவோம் அப்படின்ட்டு அப்பீலுக்கு முகாந்திரம் இருக்கிறது. அதனால அப்பீலுக்கு எடுத்துக்கொள்வோம்ட்டு அப்பீல் எடுத்துட்டு அந்த அப்பீல் டே டு டே அஃபேர்ஸ்ல நடத்த போறாரு.